முக்கிய செய்தி தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், செயலாளர் சந்திரமோகன், இயக்குநர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வரும் சூழலில் தற்போது இன்று பள்ளிக் கல்வித்துறை சார்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. கடந்த 2ஆம் தேதியிலிருந்து வரைக்கும் முதல்வர் அவர்கள் ஒரு துறை வாரியாக பல்வேறு ஆய்வுக் கூட்டம் நடத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த வாரத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வெளிநாடு சென்ற காரணத்தால் இன்று பள்ளிக் கல்வித்துறையின் சார்பான அது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் பல்வேறு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த இயக்குநர்கள் எல்லாமே பங்கேற்றிருக்காங்க. அரசு பள்ளியில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பது முதல்ல சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் சிங்கப்பூர் பின்லாந்து நாட்டில் பயிற்சி பெறும் திட்டம் குறித்து பேசப்பட உள்ளது. அதே போல நிறைய அரசு பள்ளியில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா காலி பணியிடங்கள் அதிகமா இருக்கு. இதனாலேயே பார்த்தோம்னா நிறைய பள்ளிகள் பள்ளிகளை மூட வேண்டிய சூழல் இருந்தது. அப்புறம் மாணவர்கள் சேர்க்கை குறைவாகிறதுனால ஆசிரியர்கள் அங்க உடனடியாகவே வேறு பள்ளிக்கு மாற்ற வேண்டியது. இந்த சூழல் இருக்கனால அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பது குறித்து யோசனை அதில் பண்ணுவாங்க. அதே போல அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறன்பட கற்றுக்கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வித்திறன் மேம்பாடு திட்டம் பற்றி ஆலோசனை பண்ணுறாங்க. ஏன்னா சூழ்நிலை மாணவர்களுடைய அவங்க கல்வி சூழலுக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி அதற்கான ஆயுத பணிகளும் அது குறித்தான ஆலோசனை நடைபெற உள்ளது. அதே போல 2031ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி வகுப்பறைகளுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றப்பட குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. அதே போல அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியல் பயிற்றுவிப்பது தொடர்பான ஆலோசனையும் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ள நிலையில தமிழகத்தில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பணியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் டெட் தேர்வு இல்லாமல் பணியில் உள்ள ஆசிரியர் தகவல்களை முதலமைச்சரிடம் பள்ளிக்கல்வித்துறை சார்பா தெரிவிக்கப்பட உள்ளது. மேலும் பள்ளியில நிறைய ஸ்கூல்ஸ்ல பல்வேறு காலி பணியிடங்கள், அதாவது உதவியாளர்கள் பணி, அதே போல பல்வேறு ஆசிரியர்களுமே விளையாட்டு ஆசிரியர்களாகட்டும், தொழில்நுட்ப ஆசிரியர்களாகட்டும், அப்படி அந்த ஆசிரியர்கள் பணி காலி இடங்கள், அதே போல அலுவலக உதவியாளர்கள், காவலாளர்கள், இது போன்ற பணிகள் காலியா இருக்கு. அதே போல உட்கட்டமைப்பு, நிறைய பள்ளிகள்ல உட்கட்டமைப்பு குறித்தும் கண்டிப்பாக அதுல ஆலோசனை பண்ணிக்க உள்ளது. குறிப்பா இது குறித்தான ஆய்வுக் கூட்டத்தை தற்பொழுது நடைபெற்று வருது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அதை பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க. நான் முன்கூட்டியே சொன்னது போல பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் மற்றும் துறை செயலாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அதே போல நீதி அமைச்சர் உட்பட தலைமைச் செயலாளர் உட்பட உள்ள அதிகாரிகள் வழக்கம் போல கலந்து கொள்ளக்கூடிய உயர் அதிகாரிகளுடன் இந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்துட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.